என் தங்க பிள்ளையே, உன் தலையெழுத்தை மாற்றுவதற்கு இந்த வாராகி நல்ல நாளில் உன்னை தேடி வந்தே விட்டேன். என்னை கண்ட இந்த இரவிலே உனக்கான வெற்றி வாக்கை கேட்டுவிட்டு போ. நீ எதிர்பார்த்த நிகழ்வை நான் அல்லவா நிகழ்த்தி தரப்போகிறேன். எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதை தேடி தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் சிறிதும் தளர்ந்து விடாதே. உன் கனவிலும் நினைத்து பார்த்திராத ஒருவர் உன்னை தேடி அங்கு வரத்தான் போகிறார். நீயோ நினைத்தாயல்லவா எப்படியாவது என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று. இப்பொழுதே உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் வந்த பிறகு மாற்றங்கள் எப்படி இருக்குமோ என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, நீ கேட்ட மாற்றம்தான் உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வை தாங்கி பிடிக்கும் காலம் விரைவில் உன்னை தேடி வரத்தான் போகிறது. எப்படி உனக்கான வெற்றியை அங்கு ஏற்றுவதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, விளக்கு எரியும் போது விளக்கு திரியை தூண்டிவிட்டால்தான் அது பிரகாசமாக எரியும். ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி யாருமே உதவ இல்லையே என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, தினமும் என் சன்னதியிலிருந்து நீ எனக்காக அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதில்லை. அம்மா, நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் தாருங்கள் என்று எனக்கு விளக்கேற்றி கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை கொண்டு வரப் போகிறேன். என் பிள்ளையே, சில விஷயங்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மனம் குழம்பி போய் இருக்கின்ற அந்த காரியத்தை உனக்கு விளங்க வைத்து உன் வாழ்க்கையில் இந்த வாராகி அருளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். வாழ்க்கையே ஒரு துன்பத்தின் ரேகையாக இருந்து கொண்டு இருக்கின்றதே. இந்த துன்பத்தில் இருந்து நான் எப்படி தாயே விடுபட போகிறேன் என்று என்னை கொள்ளாதே. உன் துன்பத்தை நான் அறிவேன். கலங்காதே. கவலைப்படுவதால் இங்கு எதுவுமே மாறிவிடாது. ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கையே நான் தருவதாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். அம்மா, நான் அங்கு ஒரு முழம் ஏறினால் 2 மடங்கு அல்லவா வலிக்கு விழுந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் வாழ்வில் பதட்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். விதி செய்த சதியோ, என் நிலையோ, என் கிரகம் சரியில்லையோ என்று மற்றவர்கள் மீது குற்றம் சாற்றுவதை நின்றுவிட்டு உனக்கான வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. பல தோல்விகளை உன் மனம் சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த தோல்விகளை தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த வாராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் இங்கு உன்னை விட்டு கடந்து விட்டு சென்று விட்டார்களே என்று நீ நினைக்காதே. கடந்து போனவர்கள் உன்னிடத்தில் இருப்பதற்கு அங்கு தகுதியற்றவர்கள் என்பதை முதலில் உணர்ந்து கொள். நீ எதிர்பார்த்திராத அந்த சில விஷயத்தில் உனக்கான நபர் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை தருவதற்கும் இந்த வாராகி என்னை நான் வந்து விட்டேன். என் பிள்ளையே, முகம் சுளிக்கும் வாழ்க்கையும் உள்ளாய் குத்தி கொண்டு இருக்கின்றது. பேச்சுக்களும் அங்கு ஏச்சுக்களும் அவமானங்களும் துரோகங்களும் என்னை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில்கள் எப்பொழுது தாயே கிடைக்கப் போகிறது என்று உன்னுடைய மனம் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய். இங்கு என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் சில பேருடைய வாழ்க்கையில் நடந்து போனதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கிறார்களே என்று நீ சிந்திக்காதே. நீ கல்லை கண்டு பதறிக்கொண்டு இருக்காதே. உன் துன்பத்தால் உன் மனம் எதிர்நீச்சல் போட முடியாமல் அங்கு கிணற்றில் விழுந்த தவளை போல் தத்தளித்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, தத்தளிக்கும் விஷயத்தை நான் அங்கு உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன் மனம் சிதறிக்கொண்டு இருப்பதை இங்கு செம்மைப்படுத்தி உன்னை செதுக்கி கொண்டு இருக்கின்றேன். கலங்காதே. கண்ணாடி உடைந்து விட்டால் அதை ஒட்ட வைக்க முடியாது. அதுபோலத்தான் உன் மனம் பதறிக்கொண்டும் சிதறிக்கொண்டும் அந்த காரியத்தை செய்து விடலாமா, இந்த காரியத்தை செய்து விடலாமா என்று வாழ்க்கையின் சுழல் சக்கரம் போல் சுழன்று கொண்டு இருக்கின்றார். ஓரிடத்தில்
நிற்பதற்கு கூட நேரமில்லையே என்று உன் மனம் ஜீரணிக்க முடியாத கவலையால் அங்கு என்ன செய்வதென்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து விட்டேன். நீ எப்படி மண் சரிவில் அங்கு இருந்து கொண்டு இருந்தாலும் சரி, அம்மா என்று என்னை மட்டும் நீ அழைத்து கொண்டே இரு. என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வேதனையும் சாதனையாக சரித்திரமாக மாற்றுவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் பொழுது நீ மனம் கலங்கி விடாது. எல்லோருடைய வாழ்க்கையும் இங்கு ஏதோ ஒரு நிலைமையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த நிலைமையை மாற்றியமைத்து உனக்கான வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் தருவதுதானே இந்த வாராகியின் விஷயம். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற ரணத்தையும் புரிந்து கொண்டு இனியும் உன் பிள்ளையை நான் அங்கு அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல போவது உறுதியாகிவிட்டது என்பதில் நீ தெளிவாக இருந்து கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சற்றும் நீ முகத்தை கலைத்து விடாமல் உனக்கான விஷயத்தில் என்ன நடக்கிறதோ அதை தெளிவாக்கிக்கொள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. வாழ்வில் அரசல் புரசலாக வந்த துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் தருணத்திற்கு வந்து விட்டது. வாழ்வே வருகின்ற பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கின்றதே. நான் எதை எதிர்கொள்வது எதை விடுவது என்று தெரியாமல் தவிக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் இப்பொழுது உனக்கு உணர்த்துவதற்காக மட்டுமல்ல, அந்த வழிகளை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கான பாடத்தை கற்பிக்கவும் வந்திருக்கின்றேன். இந்த வாராகி இருக்கும் பொழுது எத்தனை சூழல் உன்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் அத்தனை நேரத்தில் இருந்தும் உன் சூழ்ச்சி வலைகளை தட்டி எறிந்துவிட்டு உனக்கான வெற்றியின் வாய்ப்பை நான் வரங்களாக அள்ளி குவிக்க வந்து இருக்கும் பொழுது எல்லையின்றி போகும் உன்னுடைய கஷ்டத்தை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நிலையை நெருங்கிவிட்டாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, ஏதாவது ஒரு விஷயம் உன் மனதை உறுத்தி கொண்டே இருந்தால் அடுத்தது என்ன செய்வது ஏது செய்வது என்று நினைத்து கொள்ளாதே. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எனக்கான விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவை தருவது என் தாய் வாராகி என்பதில் உறுதிப்பட இரு. உன் வெற்றி உனக்கு சாதகமான நிலையை தானே ஏற்படுத்தும். அதன் பிறகும் எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதை பார்த்தும் நடக்கப் போவதை பார்த்தும் இனி பயமே கொள்ள வேண்டாம். வாழ்க்கை என்பது நொடிக்கு நொடி மாறும் போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்தை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் தைரியத்தின் இடத்தையும் இந்த வாராகி தந்து விட்டாள். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே, நல்லதுதான் நான் நடத்தி தரப்போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.